Hi everyone, welcome to எளிதில் ஹிந்தி. வாரம் ஒரு வினைச்சொல் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சடுனா அப்படிங்கிற வினைச்சொல். சடுனா இது நவுன் ஃபார்ம். சடுனா அப்படிங்கிறதுக்கு ஏறுவது அப்படிங்கிற அர்த்தம். இது கான்டெக்ஸ்ட் தகுந்த மாதிரி மீனிங் மாறும். இப்போது ஏறு அப்படின்னு சொல்கிறதுக்கு சடோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மரியாதையாக சொல்லணும்னா சடியே. அதேவே ஏற்று அப்படின்னு இன்னொருத்தர்கிட்ட நம்ம சொல்லி வேறொரு பொருளவோ நபரவோ ஏற்றுன்னு சொல்கிறதுக்கு சடாவோ, மரியாதையாக சடாயியே. இப்போ சில சென்டென்சஸ் பார்க்கலாம். படிக்கட்டுகளில் ஏறு, சீடி சடோ. சீடினா இந்த இடத்துல படிக்கட்டு, சீடியா அப்படின்னு கூட சொல்லலாம் பன்மைக்கு. சடோனா ஏறு, சீடினா ஏனின்னு கூட அர்த்தம் வரும். சீடி சடோ. நாற்காலியின் மேல் ஏறு, குர்சி கே ஊப்பர் சடோ. குர்சினா நாற்காலி, சேர். கே ஊப்பர் அப்படின்னா அதன் மேல். சடோனா ஏறு. குர்சி கே ஊப்பர் சடோ, நாற்காலியின் மேல் ஏறு, மரியாதையா சடியே. மேஜை மேல் ஏறி கடிகாரத்தை மாட்டு. மேஸ் பர் சட்கர் घड़ी लगाओ. மேஸ்னா மேஜை, மேஸ் பர் மேஜையின் மேல். சட்கர் அப்படின்னா ஏறி. घड़ी लगाओ கடிகாரத்தை மாட்டு. இந்த இடத்துல घड़ी लगाना அப்படின்னா சுவரில் மாட்டுறதுக்கு घड़ी लगाओ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு படத்தை மாட்டணும் அப்படின்னா சித்திர லகாவோ அப்படின்னு சுவரில் மாட்டுறதுக்கு லகாவோன்னு சொல்கிறது. மேஸ் பர் சட்கர் घड़ी लगाओ. மலை ஏறுவது எளிதல்ல. பஹாட் சடுனா ஆசான் நஹி. பஹாடுனா மலை, சடுனானா ஏறுவது. இந்த இடத்துல சடுனா அப்படிங்கிற ஃபார்மில் நவுன் ஃபார்மில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆசான் அப்படின்னா ஈஸி, எளிதா. நஹினா இல்லை, எளிதல்ல. பஹாட் சடுனா ஆசான் நஹி. பஹாட் சடுனா ஆசான் நஹி. அவன் கூரை மேல் ஏறிவிட்டான். ஓ சத் பர் சட் கயா. ஓனா அவன், சத்னா கூரை, சீலிங்க்கு சத்துன்னு தான் சொல்லுவோம், டெரஸ்க்கும் சத்துன்னு தான் சொல்கிறது. சத் பர் கூரை மேல். சடு கயா அப்படின்னா ஏறிவிட்டான். இது பாஸ்ட் டென்ஸ் ஃபார்மில் சடு கயா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சடானா ஏறினான், சடு கயானா ஏறிவிட்டான். ஓ சத் பர் சடு கயா. பஸ்ஸில் ஏறு, தாமதமாகிறது. பஸ் மே சடோ, தேர் ஹோ ரஹி ஹை. பஸ் மே அப்படின்னா பஸ்ஸில். சடோ அப்படின்னா ஏறு, சடியேனா ஏறுங்க. பஸ் மே சடோ. தேர் ஹோனா அப்படின்னா தாமதமாகிறது. தேர் ஹோ ரஹி ஹை, தாமதமாகிறது. தேருங்கிறது பெண்பால் வார்த்தை, அதனால ஹோ ரஹி ஹை அப்படின்னு தான் வரும். பஸ் மே சடோ, தேர் ஹோ ரஹி ஹை. அடுத்தது, நாளை அவன் மரத்தில் ஏறுவான். கல் ஓ பேட் பர் சடேகா. கல் இந்த இடத்துல நாளை, அதாவது வரப்போகிற நாளை, எதிர்காலத்தில் சொல்கிற மாதிரி இருக்குது ஏறுவான் அப்படின்னு சொல்கிறதுக்கு. அதனால தான் இது எதிர்கால கல், இது நாளை அப்படின்னு குறிப்பிடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓ அப்படின்னா அவன், பேடு பர் மரத்தில், சடேகா. இந்த கா கே கி வினைச்சொல் கூட வந்ததுன்னா அது ஃபியூச்சர் டென்ஸை குறிக்கும். கல் ஓ பேடு பர் சடேகா. அடுத்த சென்டென்ஸ், பணவீக்கம் மேலும் உயரக்கூடாது. மெஹங்காய் அப் और न चढ़े. மெஹங்காய் அப்படின்னா இன்ஃப்ளேஷன், பணவீக்கம். அப்னா இப்போ, ஆர்னா இன்னும். அப்போ அப் ஆர் அப்படி சேர்த்து நம்ம படிக்கும்போது இனிமேல், மேலும் அப்படிங்கிற அர்த்தம் வரும். சடே அப்படின்னா உயரக்கூடாது. சொன்னா சடே உயரக்கூடாது. மெஹங்காய் பணவீக்கம். அப் और ना चढ़े இனி மேலும் உயரக்கூடாது. மெஹங்காய் அப் और ना चढ़े. இந்த இடத்துல சடேன்னு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் பொதுவாக. வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் வந்து கொண்டே இருக்கும். ஜீவன் மே உத்தார் சடாவ் ஆத்தே ரஹதே ஹைன். ஜீவன்னா வாழ்க்கை, ஜீவன் மே வாழ்க்கையில். உத்தார் சடாவ் அப்படின்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்க்கு நம்ம சொல்லுவோம், ஏற்றத்தாழ்வுகள். உத்தார் அப்படின்னா தாழ்வுங்கிற அர்த்தம் வரும். சடாவ் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிறது, ஏற்றம். ஸோ உத்தார் சடாவ் அப்படிங்கிறது ஒரு நவுன் ஃபார்ம். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ன்னு நம்ம இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி ஏற்றத்தாழ்வு அப்படின்னு தமிழில் சொல்லுவோம்.
ஆனான வர்றது ஆத்தே ரஹते हैं வந்து கொண்டே இருக்கிறது. ஸோ ஜீவன் மே வாழ்க்கையில் உத்தார் சடாவ் ஏற்றத்தாழ்வுகள் ஆத்தே ரஹते हैं வந்து கொண்டே இருக்கும். ஜீவன் மே உத்தார் சடாவ் ஆத்தே ரஹते हैं. இந்த இடத்துல சடாவ் நவுன் ஃபார்ம். குழந்தையை குதிரை மேல் ஏற்று. बच्चे को घोड़े पर चढ़ाओ. बच्चा न குழந்தை, बच्चे को குழந்தையை, घोड़े पर घोड़ा குதிரை, घोड़े पर குதிரை மேல், चढ़ाओனா ஏற்று. இந்த இடத்துல चढ़ाओ அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா இன்னொருத்தரை சொல்கிறோம் நம்ம. இன்னும் ஒரு கோட் பெயிண்ட் பூசு. பெயிண்ட் की एक और परत चढ़ाओ. அதாவது பெயிண்ட் அடிக்கிறோம், ரொம்ப சரியாக வரல அப்படிங்கும் போது இன்னொரு லேயர் பெயிண்ட் அடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த லேயருக்கு தான் இந்த வேர்ட் பரத்துங்கிறத யூஸ் பண்ணுவோம். பெயிண்ட் கி பெயிண்டோட ஏகோர் இன்னொரு, பரச்சடாவ் அப்படின்னா இன்னொரு லேயர் பூசு. பரச்சடாவ்னா லேயர் போடு அப்படிங்கிற அர்த்தம் வரும். பெயிண்ட் கி ஏகோர் பரச்சடாவ். அவன் பெட்டிகளை ரயிலில் ஏற்றினான். உஸ்னே ட்ரெயின் மே பேட்டியா சடாய். உஸ்னே அவன், ட்ரெயின் மே அப்படின்னா ட்ரெயினில், ரயிலில், பேட்டினா பெட்டி, பேட்டியா அப்படிங்கும்போது பெட்டிகள் அப்படின்னு பன்மையாக மாறும். சடாய் அப்படின்னா ஏற்றினான். இந்த சடாய் அப்படிங்கிறது ஏன் வருதுன்னா பேட்டியாங்கிறது பெண்பால் வார்த்தை. இன்று நான் கடவுளுக்கு பூக்களை சமர்ப்பித்தேன். ஆஜ் मैंने भगवान को फूल चढ़ाए. ஆஜ்னா இன்று, मैंने நான், பகவான் கோ கடவுளுக்கு, ஃபூல் சடாய் அப்படின்னா பூக்களை சமர்ப்பித்தேன். இப்போது நம்ம கடவுள் சம்மந்தமாக ஏதாவது சொல்கிறோம், கடவுளுக்கு நம்ம ஏதாவது படைக்கும் போது சடானா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல ஃபூல் சடாய் பூக்களை சமர்ப்பித்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபூல் சடாய். ஆஜ் मैंने பகவான் கோ ஃபூல் சடாய். பூசாரி சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்யுங்கள் என்றார். पंडित ने कहा शिव जी को दूध चढ़ाओ. பண்டித் இந்த இடத்துல பூசாரி, பண்டித் நே கஹா அப்படின்னா பூசாரி சொன்னார். ஷிவ்ஜி கோ சிவனுக்கு, தூத் சடாவ் அப்படின்னா பால் அபிஷேகம் செய்யுங்கள். தூத்னா பால், தூத் சடானா கடவுளுக்கு. இந்த தார்மீக சம்பந்தமாக நம்ம ஏதாவது சொல்லும் போது, கோவில் சம்பந்தமாக சொல்லும் போது, கடவுளுக்கு ஏதாவது படைக்கிறக்க சடானா அப்படின்னு சொல்கிறது வழக்கம் உண்டு ஹிந்தியில். शिवजी को दूध चढ़ाओ அப்படின்னா பால் அபிஷேகம் செய்யுங்க. இந்த கனமான பெட்டியை காரின் மேல் ஏற்றி வைக்கவும். इस भारी बक्से को कार की छत पर चढ़ाओ. इसना இந்த, भारी बक्सा அப்படின்னா கனமான பெட்டி. கார் கி छत அப்படின்னா காரோட கூரை, அதாவது காரோட சீலிங். पर चढ़ाओ அதன் மேல் ஏற்று அப்படிங்கிறதுக்கு इस भारी बक्से को कार की छत पर चढ़ाओ. தலையணை உரையை போடு. தக்கியே पे कवर चढ़ा दो. தக்கியா அப்படின்னா தலையணை. இந்த இடத்துல சடானா அப்படின்னா ஏற்றது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. தக்கியே பர் கவர் சடானா அப்படின்னா தலையணைக்கு உரை போடுறதுக்கும் கவர் சடானா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தக்கியே पे கவர் சடாதோ. நான் என் நண்பனை ரயிலில் ஏற்றிவிட்டேன். मैंने दोस्त को ट्रेन पर चढ़ा दिया. मैंने நான், दोस्त को அப்படின்னா நண்பனை, ட்ரெயின் பர் ரயிலில், चढ़ा दिया அப்படின்னா ஏற்றிவிட்டேன். இது பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம். चढ़ा दिया ஏற்றிவிட்டேன். मैंने अपने दोस्त को ट्रेन पर चढ़ा दिया. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.